இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா பாப்பாங்களோட கவுன் தான் மடிச்சிட்ருக்கேன். நான் பாப்பாங்களோட ரெகுலராக யூஸ் பண்ணுற கவுனும் பார்ட்டி வியர் ரெண்டுமே இப்படி தான் மடிப்பேன். ஏன்னா இப்படி மடித்தா தான் வந்து கொஞ்சம் கசகசன்னு இல்லாமல் இருக்கும். இல்லை ஊருக்கு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது பொம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டில் தான் தெரியும். அந்த கவுனை எப்படி மடித்தாலும் நல்லா வராது. ஹேங்கரில் நம்ம மாட்டி விட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இடுப்புக்கு கீழே இருக்க அந்த போர்ஷன் தான் வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு குட்டியாக ஒரு ஃபோல்டு ஹேண்டோடு சேர்த்து பண்ணிடணும் 2 பக்கமும். இதுக்கப்புறம் அவங்க உடம்பு பகுதி வந்து அப்படியே அது மேலே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கடையில் ஃபஸ்ட்டு வாங்குறப்ப பார்த்தப்ப எப்படி இருந்ததோ அதே லுக்குக்கு வந்துடும். இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா வந்து நம்ம கயிறு வச்சு கட்ட போகிறோம். அந்த எப்பயுமே இடுப்புக்கு ஒரு கயிறு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ஒரு முடிச்சு போட்டுட்டு அந்த முடிச்சு அவராமல் இருக்கிறதுக்கு ஒரு நாட் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து நல்லாவே டைட்டாக இருக்கும். நம்ம அந்த மடிப்பு கலையாத அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராகவே மடித்தாச்சு. இந்த டிப்ஸ் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து நான் டைட்டாக வந்து அந்த முடிச்சு போட மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து கவுன் யூஸ் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் சுருக்கம் இருக்க மாதிரி இருக்கும். தூக்கி போட்டால் கூட அந்த மடிப்பு கலையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.